மோசே 8 வெளியேற பெற்ற முத்து அதிகாரம் 8 பிப்ரவரி 1831 மெத்துசலா தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். நோவாவும் அவனுடைய குமாரர்களும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள். மிகுந்த துன்மார்க்கம் நிலவுகிறது. மனம் திரும்புவதற்கான அழைப்பு செவி கொடுக்கப்படவில்லை. வெள்ளத்தால் சகல மாமிசங்களும் அழிக்க தேவன் கட்டளையிடுகிறார். 1. ஏனோக்குடைய நாளெல்லாம் 430 வருஷம். ஏனோக்கிடம் அவர் செய்த கர்த்தருடைய உடன்படிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக ஏனோக்கின் குமாரனான மெத்துசலா எடுத்த கொள்ளப்படவில்லை. ஏனெனில் நோவா அவனுடைய சந்ததியாராய் இருக்கும்படியாக அவர்கள் உண்மையிலேயே ஏனோக்குடன் உடன்படிக்கை செய்யாதிருந்தார்கள். 3 வசனம். அவனுடைய சந்ததியிலிருந்த பூமியின் சகல ராஜாக்களும் எலும்பும் என நோவாவின் மூலமாக மெத்துசலா தீர்க்க தரிசனம் உரைத்தான். அவன் தனக்கு தானே மகிமையை சேர்த்து கொண்டான். 4 தேசத்திற்குள் ஒரு பெரும் பஞ்சம் வந்தது. ஒரு கொடிய சாபத்தால் கர்த்தர் பூமியை சபித்தார். அங்கே அநேகர்கள் குடிகள் மரித்து போனார்கள். 5 மெத்துசலா 187 வயதான பொழுதோ லோமோக்கை பெற்றான். வசனம் 6. மெத்துசலா லோமோக்கை பெற்றபின் 782 வருஷம் உயிரோடு இருந்து குமாரர்களை பெற்றான். 7 மெத்துசலாவுடைய நாளெல்லாம் 969 வருஷம். அவன் மரித்தான். லோமோக் 182 வருஷம் வயதாயிருந்த போது ஒரு குமாரனை பெற்றான். வசனம் 9. கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளில் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். வசனம் 10. லோமோக் நோவாவை பெற்ற பின் 595 வருஷம் உயிரோடு இருந்து குமாரத்திகளை பெற்றான். வசனம் 11. லோமோக்குடைய நாளெல்லாம் 777 வருஷம். அவன் மரித்தான். 12. நோவா 150 வயதான போதோ யோபோத்தை பெற்றான். 42 வருஷங்களுக்கு பின் யோபோத்தின் தாயான அவளிடம் சாமை பெற்றான். அவனுக்கு 500 வயதான போதோ அவன் காமை பெற்றான். 13. நோவாவும் அவனுடைய குமாரர்களும் கர்த்தருக்கு செவி கொடுத்து உற்று கேட்டு அவர்களே தேவபுத்திரர்களான அழைக்கப்பட்டனர். 14. இந்த மனுஷர்கள் பூமியின் மேலே பழுகி பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த பொழுதோ அந்த குமாரத்திகளை மனுப்புத்திரர்கள் அதிகமாக சலந்திரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்கள் மனைவிகளை தெரிந்து கொண்டார்கள். கர்த்தர் நோவாவிடம் சொன்னார், உன்னுடைய குமாரர்களின் குமாரத்திகள் தங்களையே விற்று போட்டார்கள். ஏனெனில் இதோ மனுப்புத்திரர்களுக்கு எதிராக என்னுடைய கோபம் மூண்டது. ஏனெனில் என்னுடைய சத்தத்திற்கு அவர்கள் செவி கொடுக்க மாட்டார்கள். நோவா தீர்க்க தரிசனம் உரைத்து ஆதியிலே இருந்ததைப் போலவே தேவனின் காரியங்களை போதித்தான். 17. கர்த்தர் நோவாவிடம் சொன்னார், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனுடனே போராடுவதில்லை. ஏனெனில் சகல மாமிசமும் மரிக்கும் என அவன் அறிந்து கொள்வான். அவன் இருக்கப் போகிற நாட்கள் 120 வருஷம். மனுஷர்கள் மனம் திரும்ப விடில் நான் அவர்கள் மேல் வெள்ளங்களை அனுப்புவேன். 18. அந்த நாட்களில் ராட்சதர்கள் பூமியில் இருந்தார்கள். நோவாவின் ஜீவனை எடுத்துக்கொள்ள அவர்கள் வகை தேடினார்கள். ஆனால் கர்த்தர் நோவாவின் இருந்தார். கர்த்தருடைய வல்லமை அவனோடு இருந்தது. வசனம் 19. அவருடைய சொந்த முறையின்படியே கர்த்தர் நோவாவை நியமனம் செய்து
அது நோவாவுக்கு கொடுக்கப்பட்டதை போல மனுப்புத்திரர்களுக்கு அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க அவன் போக வேண்டுமென அவனுக்கு கட்டளையிட்டார். 20 அவர்கள் மனம் திரும்ப வேண்டுமென மனுப்புத்திரர்களை நோவா அழைத்தான். ஆனால் அவனுடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை. வசனம் 21. மேலும் அவர்கள் அவன் சொன்னதை கேட்ட பின் அவனுக்கு முன்பாக வந்து, இதோ, நாங்கள் தேவபுத்திரர்கள், நாங்கள் மனுஷகுமாரத்திகளை எங்களுக்கு என்று தெரிந்து கொள்ளவில்லை. நாங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தும் இருக்கவில்லை. எங்களுக்கு எங்கள் மனைவிமார்கள் பூர்வகால மனுஷர்களையும் பேர் பெற்ற மனுஷர்களையும் போன்ற இதோ பராக்கிரமசாலிகளுமான பிள்ளைகளை பெற்றார்கள். நோவாவின் வார்த்தைகள் அவர்கள் கேட்கவில்லை. வசனம் 22. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்று ஒவ்வொரு மனுஷனும் நித்தமும் பொல்லாதவனுமாய் இருக்கிற அவன் இருதயம் நினைவுகளை தோற்றத்திலே உயர்த்தப்பட்டன என்று கர்த்தர் கண்டார். வசனம் 23. செவி கொடுங்கள், என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். 24. நம்முடைய பிதாக்களைப் போல விசுவாசித்து உங்களுடைய பாவங்களுக்காக மனம் திரும்பி தேவகுமாரனான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்தானம் பெறுங்கள். சகல காரியங்களும் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும்படியாக பரிசுத்த ஆவியினுடைய நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் இதை செய்யாவிட்டால் உங்கள் மேல் வெள்ளங்கள் வரும் என சொல்லி நோவா ஜனங்களுக்கு போதித்தான். ஆயினும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. வசனம் 25. இதோ, நோவா மனஸ்தாபப்பட வைத்து கர்த்தர் பூமியின் மேலே மனுஷனை உண்டாக்கினதற்காக அவனுடைய இருதயம் வேதனை அடைந்தது. அது அவனுடைய இருதயத்தை துக்கப்படுத்தியது. 26. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாக்கினவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை சிருஷ்டித்த நான் அவர்கள் உண்டாக்கின நோவாவுக்கும் மனஸ்தாபமாயிருக்கிறது. அவன் என்னை நோக்கி கெஞ்சினான், ஏனெனில் அவர்கள் அவனுடைய பிராணனை வாங்க வகை தேடினான் என்றார். 27. அப்படியாக நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது. ஏனெனில் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானாயிருந்தான். அவன் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவனுடைய 3 குமாரர்களான சேம், காம், யாபோத் கூட அப்படியே செய்தார்கள். 28. பூமியானது தேவன் முன்பாக சீர்கெட்டதாயிருந்தது, பூமி கொடுமையினாலே நிறைந்திருந்தது. 29. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாயிருந்தது, மாமிசமான யாவரும் பூமியின் மேலே தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டே இருந்தார்கள். 30. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாமிசமான யாவர் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினாலே நிறைந்தது. நான் மாமிசமான யாவரையும் பூமியிலிருந்து அழித்து போடுவேன் என்றார்.